எதிர்த்து உட்காரையா. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரசவாடில் படுத்துக்கிறேன். சரி. பெருத்ததோர் மலை. எப்பேர் கொண்ட மலை? நாகமலை, தோகமலை, நடுவில முபலாய மலை. நாகமலை, தோகமலை. சரி. நடுவிலே இருப்பது உபலாய மலை. உபலாய மலை. அப்பேர் கொண்ட உபலாய மலையை ஆண்டு வரக்கூடிய எப்பேர் கொண்ட வலிமை படைத்தவன், எப்பேர் கொண்ட வீரம் படைத்தவன். சித்திரவடு உள்ள சீலன், சிங்கார முதுகு பெற்ற பாலன், கல்வியில் வேற்று பெற்ற தீரன், கடமையில் கட்டுந்த குணசீலன், யானையாட்டம், குதிரையாட்டம், வில் வைத்த மையுதம், பராக்கிரியம் இப்பேர் கொண்ட படைத்த நாகமலை, தோகமலை, நடுமலை, உபலாய மலையை ஆண்டு வரக்கூடிய படியாதுங்க. கொண்டாடி சண்டை பண்றது மட்டும் சத்தமா பண்ற. அங்க கத்திட்டாங்க, இங்க தொட்டு வந்து முத்து கொடுத்தா மட்டும் நாளை முத்து கொடுக்குற சவுண்ட். ஆமா, கொடுப்போம். நல்ல ரோபாலே பையன், அழுத்தமா சொல்றா. இந்த சாண்டி கூட அடுப்புல போடுங்கடா. அழுத்தமா சொல்ற. நல்ல ரோபாலே அப்படி இருக்கணும். ஏய் கொலை உங்கள்ட்ட போக. வீரம் தீரம் சொல்ல பராக்கிரிய பொருந்திய சீரிய சிறந்தனை சிறந்ததோடு அழிவை நேர்மை குணம் நிறைமாறாத தன்மை பட்டங்கள் பதக்கங்கள் பெற்ற நாகமலை, தோகமலை, நடுமலை, உபலாயமலை ஆண்டு வரக்கூடிய உங்க பேர் நல்லாரோ போலனா நல்ல சாட்டியா ஒண்ணு சாமி ஆண்டவனே கடவுளே பேச்சர் காளியம்மா என்ன எவமா அடிக்கிறானோ அவன் அங்க அக்காக்கு தெரிஞ்சு அவனே கட்டிக்கணும். நான் கட்டினாலும் சரியா உன்னை அடிக்காம விடுறதில்ல. முந்தா நாள் புதுசாட்டு ரெண்டு குணம் இல்லைங்க கொடுத்துட்டாரு மாத்தி மாத்தி. தம்பி உட்கார உட்கார இருந்தாலும் குஞ்சு அம்மாடோ ரே மொன்ன போக்கா போடு. அது என்னடா பண்றது? ஏடா சாவரே இப்படி சரியா நாமளே மேல கை வச்சிருவியா பாரு. அவனை இறங்கி வரான் பாரு. அடிச்சிட்டு இருந்தவனே கெடுத்து விட்டுட்டாங்க. நல்ல ரோபால இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் நான் வேடு விட்டு வெளியே வந்தவுடனே மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆறுயிர் அண்ணனாகப்பட்ட அண்ணன் அவன் பிடிக்காத பயம். நம்ம டீ கடைக்காரரு. ஆமா ஆமா, அவர் தூத்துல இருந்து கூத்தாடிங்க சுறுசுறுப்பா இருக்கணும். அப்பா அந்தந்த நேரத்துக்கு டீ தேவையோ அந்தந்த நேரத்துக்கு டீ கொடுத்து நாம உற்சாகம் செய்து கொண்டிருக்கிறேன். நமது டீ கார தாய் குலவெல்லாம் இந்த அம்மா அம்மாக்கெல்லாம் நம்ம பையன் வந்துட்டான் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல மனசு இருக்கிற இடத்துல கொடுக்கறதுக்கு கோடி கோடியா ஹீரோல இருந்தாலும் இப்பேர் விட்ட ராஜ சபை. இந்த ராஜ்சபையில் பேர் சொல்லுமா? ஐயா ஐயா அடுத்தாவது மண்டை உடஞ்சு போச்சுன்னா கூத்தாண்டாங்க. கூத்து பார்த்து மண்டை உடஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஆமா இருந்தாலுமே அப்பா அம்மா யாருங்க? உங்களை பெற்றெடுத்த அப்பா அம்மா யாருங்க? என் தாய் தந்தை யாருயா? இப்பேர் கொண்ட பாலகனாக நான் வளர்ந்திருக்கிறீர்களே. நான் எப்படி வளர்ந்து எனக்கு பேரு வைத்ததையா? நாளொரு மேடியாக பொழுதொரு வண்ணமாக வாடா மகனே நம் நாட்டிற்கு விளங்காத இளவரசனை அப்படி என்பதற்காக வளர்த்திய என் தாய் தந்தை. ஆனால் பிறக்கும் தருணத்திலே நான் பிறந்து சரியாக
16 வருடமாகின்றது. இந்த 16 வருடமாக எங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாம வளர்ந்தேன். அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. சரிங்க. இப்படி அப்பா அம்மா யாருன்னு தெரியாத வளர்ந்தீங்க. இந்த உபலாய மலையத்திலே இந்த 16 வருஷமாக எங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாம நான் வளர்ந்தேன். சரி. ஆனா எனக்கு தெரிய வைத்தார். அதற்கு முன்பதாக 16 வருஷமா இவ்வளவு ஒரு வீர தீரமான இந்த பாலக நான் பிறந்தேன். நான் எப்படி வந்திருப்பேன்? அப்பா அம்மா வளர்க்கலினாலுமே அப்பா அம்மா யாருன்னு தெரியாட்டியுமே நீங்க வளர்ந்தல்லவா? அது தெரிஞ்சிருக்கணும்ல. எப்படி பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க? இந்த கானகத்துல இதோ ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு படைத்த மிருக ஜாதி மட்டும்தான் இந்த காட்டுல இருக்கு. இந்த மிருகத்தோட ஒரு மனுஷன் நீங்க வளர்ந்துருக்கீங்களா? எப்படி வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்கின்றாங்க. சிங்கம் இருக்கல்லவா, அந்த சிங்கம் எனக்கு தந்தை. சிங்கம் தந்தை, புலி தாய். இதோ யானை இருக்கல்லவா, அந்த யானை ஒரு அண்ணன், சிறுத்தை ஒரு தம்பி. இங்க இருக்கின்ற மிருக ஜாதிகள் எல்லாம் எனக்கு சொந்த பந்தமாக இருந்தது. சரி. சிங்கத்தை பால் குடித்தேன், சீக்கிரமாக வளர்ந்தேன். புலியுடன் பாலை குடித்தேன், புலி வளம் கொண்ட போல் வளர்ந்தேன். இப்படி எல்லாம் மிருக ஜாதிகள் தான் இந்த 16 வருடமாக என்னை வளர்த்தியது. மிருக ஜாதிகள் சிங்கமுடியெல்லாம் உங்களை வளர்த்து இருந்தாலும் உங்களை பெற்றவங்க யாரு? என்னை பெற்றவர் யார்? என் பெற்றவர் இவர்தான். அப்படின்றதுக்காக எனக்கு தெரிந்து வைத்ததை யார்? அகில உலகத்திலே ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் இருந்தால் அவனுக்கு நிச்சயமா ஒரு எதிரி இருப்பான். எத்தனை நம்ம நல்லவனாக செஞ்சாலுமே எவனாவது ஒருவனாசி அவனுக்கு எதிரின்னு ஒருத்திருப்பான். அதை போலவே இந்த அகில உலகத்திலே சூரிய 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் கண்ணர் கன்றுகள் அத்தருக்கு பாலர்கள் 3 தேவர்கள். சரி. சரியாக ஒன்று. யார் யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா. அப்பேர் கொண்ட 3 தேவர்களே எனக்கு எதிரியார். இந்த அகிலமே போற்றி கொண்டாடுகிறது. அந்த எண்பெருமாள் அகத்திலே 1008 அவதாரம், குலத்திலே 108 அவதாரம், தத்தவதாரங்கள் 10. அப்படி இப்படி 10 அவதாரம் கொண்ட அந்த பரந்தாமன் கண்ணனே எதிரி. எப்படி எதிரிங்க அவரு? இந்த அகில உலகமே அவர் கையெடுத்து கும்பிடுறோம். கையெடுத்து கும்பிடுறீங்களா? கும்பிடுறோம். மாயவரே கையெடுத்து கும்பிடுறீங்க. அப்படியா பட்டவன் அந்த ஒக்கால ஓலி அவன் தாண்டா எனக்கு எதிரி. எப்படி எதிரி அவனாரு அவரு? எப்படி எதிரி? அவன் எனக்கு என்ன உறவு குறை புரியுமா? அந்த தாயுடன் தட்டு அந்த தாய் மாமனை தன்னை கொண்டார்.
கண்ணா கண்ணா ஆகாய மார்க்கமாக பிறந்தாலும் சரி, சந்தலை கருடாக பிறந்தாலும் சரி, உன்னை பிடித்து இரு துருண்டாக வெட்டி பறக்கின்ற வானத்திலே விட்டு பிறக்கின்ற பருந்துக்கு விருந்தாக்கி விடுவேன். சரிங்க சரிங்க. என்ன சாப்பிட கமலாயி கம்மன்றாங்க எப்படி ஆமா யாரு எங்க அக்கா தான், எங்க பக்கத்து வீட்டுக்கார அக்கா பேரு கமலாயி. சரி, நீ தான் கூத்தாட வர என்னத்துக்கு அவங்களையும் கூட்டு வர? அந்த அக்கா கூத்து பார்க்க வந்திருக்குது. நல்லா பாக்குமா? சரி, காட்டுல போர் ஓட்டணும், நாளைக்கு வந்து ஊத்தி பார்க்க சொல்லு. ஊத்தா ஊத்து இல்ல மாமா, கூத்து கூத்து ஊத்தா? அந்த அக்கா யாரு? எது? அது எங்க பக்கத்து வீட்டுக்கார ஆயா பேர் குஞ்சாயி. ஆயிலே வருது. எங்க ஆயா பேர் குஞ்சாயி. இந்தா பேரா? எப்ப கூட்டு வாங்க? ஏய் வண்டியில ஜீப்ல கூட்டு வந்த பாரு, வண்டி அங்க நிக்குது பாரு காரு. அடே அப்பா, அதுல கூட்டிட்டு வந்தேன். வருமா எல்லாரும் கூட்டு வந்துருவேன். ஆமா அவர் எப்பவும் அப்படிதான் போகத்தான் நிப்பாரு. சுவாமி டேய் கண்ணா, அது கண்ணல்லைங்க, எங்கடா இருக்கின்றாய்? அவர் வீட்டுக்காரருங்க. யார் தெரியுமா? யாரு? அந்த கண்ணன் எதிராளி. எதிராளி? எங்க அப்பா அம்மா யார்? யாரு? சந்திரவனத்து வந்தன், டேய் குருவனத்து வந்தன், பண்புள்ள பாண்டவர்களே ஆனனுக்கு முடித்த அர்ஜுன மகாராஜன் தந்தையார். அப்பா ஒண்ணு இருந்தா அம்மா ஒண்ணு வேணும் இல்லைங்க. அம்மா யாருங்க? என் தாயார் யார்? யாரு? நாகலாவத்தில் இளவரசி. இளவரசி நாகராஜனுக்கும் கௌரி மாதாவுக்கு பிறந்த என் தாயா நாகக்கண்ணி. எப்படி? ஆமாங்க, தாயார் நாகக்கண்ணி. சரி, தந்தையார் அர்ஜுனன். அர்ஜுனன். என் குலம் சந்திர குலம், கோடு தவறாத குருகுலம். பண்புள்ள பாண்டவர்கள் எனக்கு பெரிய போமார்கள். அப்படியா? உண்மை. சரிங்க. இப்படி இருக்க நான் அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறது அவங்க இந்த மிருகத்தோடு மிருகமாக சேர்ந்து விட்டு நாட்டில இருக்கக்கூடிய காட்டுல இந்த சிற்றிலவரசன் காற்றுக்கு வந்தேன். ஒரு கைங்க சோறுங்கிறது இது பொச்சுக்கள் ஒருத்துங்க. அந்த கண்ணன் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். நம்ம கையை முறிச்சு போட்டு யாரும் மாத்தி மாத்தி திங்கிறது கிடையாது. கையை முறிச்சு போட்டு ஒண்ணுலே திங்கிறது ஒண்ணுலே கழுவுறதா? இப்படிக்கு எதிராக
அந்த கண்ணன் எப்படி எப்படி எதிராளி? என்ன காரணம்? சில வருடத்திற்கு முன்பதாக என் தாயார் மாசமாக இருந்தாங்க. அம்மா மோசமா இருந்தாங்க. மோசடி பைத்தியம் கர்ப்பமாக இருந்தாங்க. அம்மா கருப்பா இருந்தாங்க. எல்லாம் புரியும். ஆமா. கர்ப்பமா இருக்கும்போது அம்மா கருப்பா இருக்கும்போது திடீர் என்பதற்காக எங்க அம்மாவுக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. அம்மாவுக்குங்களா? ஆமா. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன வலி? அம்மாவுக்கு முடுக்கு வலி வந்துருச்சுங்க. இடுப்பு வலிங்க. இதுல குத்தி தள்ளுங்க. வேணாப்பா, இன்னொன்று வந்து ஒரு 10-20 கூத்து வாங்கிடுங்க. ஆமாங்க. அதனால என் தாயாருக்கு திடீர் என்பதற்காக இடுப்பு வலி ஏற்பட்டது. இடுப்பு வலி ஏற்பட்டது. அப்ப வந்து என் மாமனாகப்பட்ட கண்ணன் வைத்தார். கண்ணன் வந்தார். நான் எனக்கு மிகவும் இடுப்பு வலியா இருக்குதுண்ணா. அந்த தாய் மாமா கண்ணன் வந்து எனக்கு தாய் மாமா. யாரு? கண்ணன். கண்ணன் தாய் மாமா. தலைவரே யாரு? யாருங்க? கதை கேட்கறேன். ஆமாங்க. அந்த கண்ணன் எனக்கு தாய் மாமன். தாய் மாமன். தாய் மாமன் எனக்கு எப்படி எதிராளி? என்ன காரணம்? இடுப்பு வலி ஏற்பட்டுச்சு. தங்கச்சி நீ எது கவலைப்படாதமா, என் மடியில படுத்துக்கோ. எனக்கு அகத்திலே 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம். சரி, ரசம் என்பதற்காக 10 அவதாரம் இருக்கு. நான் எடுத்த 10 அவதாரம் சொல்றேன். என் மடியில படுத்து நீ தூங்கு சாமி, உனக்கு இடுப்பு வலி நின்றும் அப்படி என்பதற்காக சொல்ல. சரி, அண்ணன் சொன்னா கரெக்டா இருக்கும். அண்ணன் வாக்கு மந்திர வாக்கு என்பதற்காக என் தாயார் வந்து எங்க மாமா மடியில படுத்துக்கிட்டு தூங்கி கொண்டிருக்க வேலையில எங்க மாமா எடுத்த 10 அவதாரத்தை சொல்றாரு. முதல் அவதாரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த முதல் அவதாரம் சொல்லும் போது எங்க அம்மா ஊன் கொட்டினாங்க. சரி, இப்ப நம்ம ஒரு கதை சொல்றோம்னா அதற்கு ஊனு கேட்டாதான் அந்த கதைக்கே ஒரு சுவாரஸ்யம். உண்மையா இல்லையா? உண்மை உண்மை. என்னது? ஆமாங்க, கதைக்கு ஒரு சுவாரஸ்யம். ஆமா, அதற்கு ஒரு நல்லா இருக்கும். அந்த கதையை கேட்கறது ஒரு ரசனையா இருக்கும். ஆமாங்க. உப்பு இல்லாம சாப்பிட முடியாது. முடியாதுங்க. அந்த மாதிரிதான் கதைக்குனாலும் ஒரு ஆம்போட்டம் தான் நமக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அதே போலவே கதை சொல்லி கொண்டிருக்கார். அப்ப எங்க அம்மா அந்த 10 அவதாரத்துல முதல் அவதாரத்துக்கு ஊக்கிட்டாங்க. இரண்டாவது அவதாரம் அப்ப அம்மாவுக்கு தூக்கம் வந்து தூங்கிட்டாங்க. அப்பொழுது எங்க அம்மா வயிற்றுக்குள்ள நான் இருந்தேன். எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு மாயவர் ஒரு அவதாரம் சொல்றாரு. இந்த அவதாரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த மாயவனை எப்படி கொள்ளலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி என்பதற்காக எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு அவருக்கு சொல்லுகின்ற ஒரு அவதாரத்திற்கு என் தாயார் வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு கொட்டி கொண்டு இருந்து ஒரு அவதாரம் சொல்ல எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு அதற்காக வேண்டி ஊங்கொட்டிட்டு இருக்கிறான். சரி, திடீர் என்பதற்காக சூரியன் வந்து விட்டான். விழுந்து விட்டதா அப்ப என்பதற்காக எங்க அம்மாவை மாமா எழுப்புறார். இப்பொழுது உனக்கு அந்த இடுப்பு வலியானது நல்லா இருக்க சாமி அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பொழுது சொல்கிறார். எப்படி? நான் நீங்கள் 10 அவதாரம் சொன்னீங்கல்ல, அந்த 10 அவதாரத்துல அந்த முதல் அவதாரம் மட்டும்தான் நான் கேட்டேன். இது 9 அவதாரத்திற்கும் அந்த முதல் அவதாரம் கேட்ட உடனே எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்கிட்டேன் அப்படின்றதுக்காக சொல்ல. சரி, அப்படியா தங்கா? திடீர் என்பதற்காக உனக்கு மீண்டும் இடுப்பு வலி ஏற்படலாம். அப்படி ஏற்படும் தினத்திலே இந்த கண்ணனை நினைத்தால் போதும், கடமை அவ்விடத்திலே நான் இருப்பேன், நீ எதுவும் கவலைப்படாத தங்கச்சி அப்படின்றதுக்காக சொல்ல. அப்பொழுது மாயவர் நினைக்கிறார், எங்க அம்மா விட்டு தனியா போய் சிந்தனை செய்கிறார். மாயவன் என்ன அகில உலகத்திற்கே அவர் கடவுள் அல்லவா? இன்று நடப்பது, நாளை நடப்பது, நாளை மறுதினம் நடப்பது அனைத்துமே அந்த மாயவனுக்கு தெரியும். அப்படி இருக்க என்னடா நம்ம 10 அவதாரம் சொன்னமே, அந்த 10 அவதாரக்குமே ஊயிங்கிற ஒரு சத்தம் வந்துச்சு. ஆனா தங்கச்சியை கேட்டா ஒரே அவதாரம் தான் கேட்டது. ஆனா இந்த 10 அவதாரமே யார் கேட்டிருப்பார் அப்படி என்பதற்காக அவர் ஞான கண்ணால் சிந்தித்து பார்த்தார். இதுல ஞான கண்ணு அப்படி ஞான கண்ணால் சிந்தித்து பார்த்தார். சிந்தித்து பார்த்து வேளையிலே ஓஹோ அகில உலகத்திலே நம் தங்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சிசுதான் இந்த 10 அவதாரம் கேட்டிருக்கிறார். எப்படி பரிசோதிக்கிறார்? எப்படி மாயவர் பரிசோதிக்கிறார்? 10 அவதாரம் யாரு கேட்டிருப்பா அப்படின்னு இந்த சிசு தான் இந்த 10 அவதாரத்துக்கு கேட்டிருக்கு. இந்த சிசு வெளியே வந்துச்சுன்னா நம்மள கொண்டு போடுவோம்.
நமக்கு ஆபத்து. ஏன்னா இந்த 10 அவதாரத்தை கேட்டா போதும் இந்த மாயவனை எப்படி கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? இதோ சிசுவே, என் அவதார கதையை கேட்டது நீ உன்னை விடுவேனா அப்படின்றதுக்காக என் மாமனார் மனதிலே நினைத்தார், எப்பொழுதாவதும் விளையும் பயிரை முளையிலே கிள்ளணும், அளவிலே கிள்ளணும். முனையிலே முனையிலே கிள்ளாதான் அந்த பயிர் வளருமா? வளராது. அந்த மாதிரி இந்த குழந்தைய வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே கொண்டு போடணும். வெளியே வந்துச்சு நமக்கு ஆபத்து. வயிற்றுக்குள்ளேயே கொண்டுட்டா நமக்கு ஆபத்து இல்லாம போயிடும். அப்படி என்பதற்காக கம்மன டீ குடிக்க படுத்துருக்கிற பிள்ளைய டீ குடின்னு சொன்னேன். நான் முனியம்மா எல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. குசல் கூப்பிடாத பக்கத்துல இருந்து குசல் பேசிட்டு இருக்கிறேன். முனியாயி மட்டும் முனியம்மாங்க பேரு. அப்படி சொல்ல அப்பொழுது திடீர்னு எங்க அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும் தருணம், குழந்தை வெளியே வர தருணம் வந்துருச்சு. வந்த உடனே மாயவர் பாக்குறார், இதுதான் சரி சமயம் அப்படின்னு எங்க அம்மா அழுதுட்டு இருக்குது. ஐயோ ஐயோ என்பதற்கு அழுது கொண்டு இருக்க இந்த மாயவர் என்ன பண்றாரு, இந்த உருவத்தோடு போனா குழந்தை கொள்ள முடியும். அப்படி என்பதற்காக ஒரு மருத்துவம் பார்க்கின்ற ஒரு கிழமையாக 7 கூடிகள் போட்ட ஒரு மருத்துவ கிழமையாக ரூபம் எடுத்து வந்தார். அந்த மாயவன் எதுக்கு இந்த குழந்தையை கொண்டுலாம் ஒரு மருத்துவ கிழமையா வந்து அவன் கையிலே கண்மறை கத்தி, தொப்புல இருக்கிற கத்தின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, தொப்புல இருக்கிற கத்தின்னு சொல்லுவாங்க. கத்தி கையில வச்சிருக்கிறதே தெரியாதா? அதுதான் கண்மறை கத்தி. அந்த கத்தி எடுத்து வந்து குழந்தை முதல்ல பிறந்தா எது வெளியே வரும்? முதல்ல எதிராக வெளியா தாங்க வெளியே வரும். அப்படி நானும் அப்படித்தாங்க போறேன். அந்த தலை முதல்ல வெளியே வருமே, வெளியே வந்து பிடிச்சு வச்சிடலாம். தலையை பிடிச்சு கரகரகரக்கா எடுத்து விடலாம். குளிச்சு வெட்டி போடலாமா? பிடிச்சு வெட்டிடலாம் அப்படின்னு யோசிக்கிறார். சரி ஏண்டா இவர் 10 அவதாரத்தை கேட்டவன் நான், வந்திருப்பது கண்ணன் தான் என்பதற்காக எனக்கு தெரியும். கண்ணா, ஒரு மருத்துவ கிழமையா ஒரு தங்கச்சிக்கு, ஒரு கேவலம் ஒரு தங்கச்சிக்கு பிரசவம் பார்க்க வந்தா அண்ணன் யாரு? அந்த கண்ணன். இந்த விட கேவலம் எங்கேயாச்சும் இருக்குது? ஒரே கேவலம் கிடையாது. அப்பேர் வந்த கண்ணன் வந்த உடனே வந்திருப்பது கண்ணன் தான் எனக்கு தெரியும். நான் என்ன செஞ்சேன், ஏ கண்ணா, என் தலையை வெளியே விட்டுனா நீ என்ன கொண்டு போடுவ, அது எனக்கு தெரியும். அதனாலே என் தாயார் வயிற்றுக்குள்ளே தலைகீழாக பிறந்தேன். தலைகீழன்னா எப்படி தெரியுமா? இப்படி நடந்துட்டு வந்தார் தலைகீழ. எப்படின்னா இந்த காலத்துல மாதிரி நீங்க கேக்குறதுக்கு பூலோகத்துல இப்ப குழந்தை குறுகால பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை குறுக்கு விழுந்துக்குச்சும்பாங்க. அது வந்து எப்படின்னா அன்றைய தினத்துல என் தாயார் வயிற்றுக்குள்ள நான் அப்படி பிறந்தனாலதான் இப்பயே ஒரு 2 குழந்தைங்க அந்த மாதிரி பிறக்கிறது. அதற்கு காரணமும் நான் தான். குழந்தை குறுக்கு தாங்க விழுந்து அப்படி விழுந்துட்டாங்கன்னா வயிற்று 2 நாளா கிழிச்சுதான் எடுக்கிறாங்க. சுகப்பிரசவம் ஆகுதா? அந்த மாதிரி கண்ணா, என்னை கொல்ல வந்தது நீதானே, அப்படி என்பதற்காக என் பிஞ்சு கால்களில் அந்த கண்ணன் மால் மீது அந்த கண்ணன் மால் மீது எட்டு விதைத்தோம். எட்டி உதைத்த உடனே கூப்பிட்ட தூரம், கூப்பிடும் தூரத்திலே 7 குனியா இருந்தான். அப்படி 7 குனியாக இருந்த அந்த கண்ணன் 8 முதச்சில ஒரே குனியா நிக்கிறான். ஆமா, கீழே விழுந்த உடனே அந்த கண்மறை கத்தி என் வாயிலே கவிக்கொண்டு ஊர்ந்து சென்றேன். அப்ப அந்த கண்ணன் தான் எனக்கு பேரு வைக்கிறான். என் தாயார் ஒரு பாம்பு, அந்த பாம்புக்கு பிறந்தவன் நான் ஒரு சிறிய பாம்பு. ஊர்ந்து செல்லாது
சிறிய அரவம். அது நான் ஒரு சிறிய அரவம். ஊர்ந்து ஊர்ந்து செல்வது அரவம். அரவம் மரவம் மரவான் அப்படின்னு அன்னைக்கு வந்து மாமா அண்ணன் எனக்கு பேர் வச்சார். சரிங்க. நாகமலை தோகமலை நடுவிலே இருப்பது உபலாய மலை. இந்த உபலாய மலைக்கு 16 வருடத்துக்கு முன்னதாக வந்து இப்பொழுது 14 வருடமாக இருந்தாலுமே என் தந்தையார் அர்ஜுனன், என் தாயார் நாகக்கண்ணி, இது எப்படி தெரியும்? அன்றொரு நாளையிலே ஒரு மனிதனுக்கு எத்தனை தலை இருக்கும்? ஒரு மனிதனுக்கு ஒரு தலை தான். ஆனால் இறக்குமே இல்லாத அரக்கர் குலத்தில் பிறந்த 101 தலை, 202 கைகள் படைத்த மகரவத்தாசூரன். அந்த மகரவத்தாசூரன் காளியம்மன் கிட்ட சாகாத வரம், வேகாத உடல், நித்துவ தத்துவ வரம், இதை பெற வேண்டும் அப்படி என்பதற்காக வந்தான். அப்பொழுது காளியா சொல்லுச்சு, ஒரே குலத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும், ஒரே மணிமகுடம் தரித்தவராக இருக்க வேண்டும், ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவராக இருக்க வேண்டும். அப்படியாப்பட்டவனை காளியம்மன் கோவிலுக்கு பலி கொடுத்தால் உனக்கு சாகாத வரம். அப்படி இந்த காளியம்மன் சொல்ல என்னடா செய்வது அப்படி இந்த மகடவத்தாசூரன் அலைந்து கொண்டிருந்தான். அப்பொழுது படகோடி காடகத்திலே யார் அச்சுறுத்தி ஆண்டுவிடக்கூடிய அரசு கொடி வெடித்த மாவட்டம் குடிமக்கள் குடியத்திற்கு பல வேட்டைக்கு வந்தார். 101 மன்னருடன் வந்தவுடனே வேட்டையெல்லாம் ஆடிவிட்டு வெயிலுக்கு ஏற்ற வெள்ளை கூடாரம், ஆடலுக்கு ஏற்ற கருப்பு கூடாரம், இதை விட்டு நித்திரை செய்யலாம், தூங்கலாம் அப்படிக்காக ஆலமரத்துகளிலே தூங்கி கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த சூழமாகலாம் இதோ 101 மன்னர் இருக்கலாம், இவனை பிடிச்சு வெட்டிட்டா நமக்கு காளியம்மா வரம் கொடுத்துருவோம். அப்படின்றதுக்காக சிங்கம் பிடிக்கும் வலையிலே, பிளி பிடிக்கும் வலையிலே அவரை பிடித்து காளியம்மன் கோவிலுக்கு தர்ற 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 யாரை 101 மன்னர்களையும் இழுத்துட்டு போறான். அப்பொழுது என் மாமனார் சொல்கிறார், தங்கா அன்றைய தினத்திலே உன் வயிற்றிலே பிறந்தது ஒரு உதிரை கட்டி, அது உதிரமா போயிருச்சுன்னு நான் சொன்னல, ஆனா அது உதிரம் கிடையாது. உனக்குன்னு ஒரு பையன் இருக்கிறான், நாகமலை தோகமலை நடுவிலே உபலாயமலை ஆண்டு வரக்கூடிய அந்த நல்லறவாதான் உன் பையன். இப்ப சத்தியம் பெருந்துருவாங்க நீ பண்ணிட்ட. இந்த சத்தியம் சந்திரகுலத்திலே வாக்குப்பட்டு இருக்கிறாய், ஒரு உலகத்திலே வாக்குப்பட்டு இருக்கிறாய். செய்த சத்தியத்திற்கு ஏது பங்கு வரக்கூடாது. அதனால நீ என்ன செய்யறா, உன் மகனிடத்திலே செல், நடந்த விஷயத்தை சொல். சொன்ன உடனே என்ன செய்தேன், காளியம்மன் கோவிலுக்கு முன்னதாக எந்த துரியோதனை பலி கொடுக்கலாம்ன்றதுக்காக அந்த அரக்கன் அலைந்தோனோ அந்த அரக்கனை அந்த காளியம்மன் கோவிலுக்கு இந்த அரவான் பலி கொடுத்து 101 தலை 202 கைகள் அப்பேர் அரக்கன அந்த காளியம்மன் கோவிலுக்கு பலி கொடுத்தவன். சரி, பலி கொடுத்து எங்க அம்மா அப்பா கூப்பிட்டாங்க. இத்தனை வருடமாக தான் தாய் என்பதற்காக தெரியாமல் விடுக்கி இங்க இருந்தாய், நீ இருக்கிறதே எனக்கு தெரியாம போயிருக்க. நாட்டுக்கு செல்லலாம், ஒருபோதும் ஆகாது தாயே. இந்த 16 வருடமாக இந்த சிங்கமும் யானையும் சிறுத்தையும் சென்னாய் காத்து வைக்கின்ற மிருகஜாதிகள் இதுதான் என் அண்ணன் தம்பியாவும் ஒரு பையனாவும் ஒரு பாசமா வளர்த்தினாங்க. இதை விட்டு நான் எங்கேயும் வர முடியாது அப்படி என்பதற்காக சொன்னேன். இருந்தாலுமே அப்படி தாயாரை விட்டு விட்டு சரிம்மா, இது போலவே உனக்கு எப்ப ஆபத்து வந்தாலும் சரி இந்த பையன் கிட்ட வா, உனக்கு ஆபத்து நான் அத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு அன்றைய தினத்திலே சொல்லி வந்து என்னடா ஆச்சரியமா இருக்குது. இன்றைய தினத்திலே அப்பவே துரியோதன உசுரை காப்பாத்திருக்கிறீங்க. அந்த மகடவத்தாசூரத்திலே காப்பாற்றியவன் இந்த அரவான். அப்படி இருக்க இன்றைய தினத்திலே சிங்கம் ஆற்றில் இருக்கின்ற மிருக ஜாதியிலும் அலமோதுகின்ற யாரோ வருகை வருகிறது. யார் என்று பார்ப்போம்.